சமந்தா அர்ச்சனா உங்க அப்பனை காணோம். நைனா 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 உங்க அப்பா கடுதாசி எழுதி வச்சுட்டு போயிட்டாண்டி. எம்மா 4 மணிக்கு எந்திரி 4 தபா குழி. நாக்கு நுனில ஐயர் பாச நைட் ஆனா இட்லி தோசை. என்னை யாரும் தேடாதீங்க, உங்கள் நெஞ்சில் குடியும் குடுத்தனமாக இருக்கும். நைனா இப்ப நான் இந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்வேன்? பதில் சொல்லுங்க. ஸ்ரீரங்கத்துல சங்கரபரணா சுவாமிகளோட பூஜை நடக்கிறதுன்னு காலம்பர போன் வந்தது. நேக்கு இது சரியா படலை. நேக்கு இது சரியா பண்ணல. எனக்கும் இது சரியா படலம்மா. என்ன ஓய் எப்படி இருக்கு? அரே ஐயோ டவுட்டாலங்க ஓடிட்டு இருக்கீங்க. ஏய் என்னடா இந்த ஆளு இங்க வந்து உட்கார்ந்திருக்கான்? ஏய் பேசாம ஓடிடலாமா? ஆமா அச்சுனா கெட்ட விட்டு எகிரி குச்சியே சாயிடலாம். அப்ப என் கண்ணானோ அது எப்படி போனா எனக்குண்ணா? ஓகே எனக்கு கெட்டி மேல முடியற வரைக்கும் இந்த ஊட்டை கெட்டியா புச்சிருந்தா மட்டும்தான் வேலை ஆகும். நம்மள கெட்டிமா புச்சிருவான் இந்த ஆளு. அதுக்குள்ள எதுனா ஐடியா பண்ணி இங்க இருந்து எஸ் அர்ச்சனா ஐயோ ஃபாஸ்டா வா. முத்து இவன் எதுக்கு என்ன கூப்பிடுறான் இப்ப? ஏய் வாடா நீ தனியா நாள வர முடியாது. ஐயா அப்புறம் ஓய் வேற என்ன விசேஷம்? எதுவுமே இல்ல ஓய், அதுதான் விசேஷம். வாங்க. நமஸ்காரம். இவா நம்ம ஆத்துக்கு வந்திருக்கிற கெஸ்ட். நமஸ்காரம். ஓர நடிகை அதை கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன ஓய் முகத்தை ஏன் மூடின்னு இருக்கா? சன்பர்ன் ஆயிடும்னு மூடின்னு இருக்கோம். ஆல்ரெடி சன் போர்ட் ஆயிட்டு இருக்க. தப்பே இல்ல. என்ன ஓய் நாக்குல நகைச்சுவை நாட்டியம் ஆடுறது? ஆத்துல இருக்க ஒரே சன் நான் மட்டும்தான். அதனால நீங்க கலட்டுங்க. அச்சச்சோ. என்ன முத்து, நீயும் கலட்டு. எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. ஏய் வாவால ஓய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காபி எடுத்துக்கோங்க. ஐயோ எட்டி பாக்குறான், இவன் கண்டுபிடிச்சிட்டானா? என்ன ஓய் டீச்சர் போர்டை மறைக்கிற மாதிரி எதையும் எட்டிட்டு பாக்குறேன்? அதான் சொன்னேனே முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்னா நம்ம ஆச்சரிய மாடு மேயுறதனா? எது இங்க பாருங்க. மாடா? ஆமா ஆமா. போயிடுவானா? எவ்வளவு தைரியம் தான் நம்பாத்து செடியை மேயுது. இந்த மாட்டுக்கு இதே வேலையா போயிருச்சு. அந்த மாடை நான் பாத்துறேன். வாடி. போங்க பாருங்க முக்கியமான பாருங்க. விஷயம் சொல்லணும் ஓய். இருவை பார்த்து வந்துடுறேன். ரொம்ப அர்ஜென்ட் போய். இப்பவே சொல்லணும். என்னடா பாத்துட்டே இருக்க? மாமா கூட்டிட்டு போ. கூட்டி போ. வாடி. போங்க போங்க. ஆமா, மாட்டுக்கு ஆமா, என்னாச்சு பாருங்க. போயிட்டாடி. மாட்டுக்கு என்னாச்சு பாத்துட்டு டேய், போறேன். போயிடுங்க. டேய் என்ன எதுன்னு கேட்காம அந்த ஆளை கக்கூஸ் கிட்டு போடா. ஏன் ஏன்னு கேட்காத நீ பதறடா சொன்ன இட்டு போடா. சொல்றது மட்டும் செய்ய அப்பயா. அர்ஜென்ட் சொன்னேல. இல்ல, இல்ல, நேக்கு வரல. நேக்கு வரல. வாங்க மாமா. ஏய், நீ இருக்கிற இடத்துல எனக்கு வந்துரும் போல இருக்குடா. டேய், போயிட்டு வாங்க மாமா. நேக்கு வரலடா. நேக்கு டேய். வருது மாமா. போயிட்டு வாங்க உனக்கு மாமா. வந்தா நான் எப்படிடா போக முடியும்? போயிட்டு இது வாங்க. என்னது இது? ஏய், கதவு தரடா. மாமா இது கதவு உங்க ஆத்து திறடா. டாய்லெட் நினைச்சு ஃப்ரீயா கதவு படபடன்னு திறடா. போயிட்டு வாங்க. நேக்கு வரலடா. ஐயோ ஏய், இவன் ஏன் என்ன உள்ள தள்ளி கதவு போட்டுனா? ஐயோ சிக்கன போல. என்ன பண்ணிட்டியா? மூட்டே போட்டேன். வெளிய வர மாட்டாருல? வர மாட்டாரு. ஓகே. என்னாச்சு? குமாரே மாமா ஒரு நாள் அந்த ஆளை ஐயோ காரியமே கெட்டது. அவர் என் தோப்பனரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரை ஏன் அடிச்சேன்? அவர் சொல்லவே இல்லையே உங்க ஃப்ரெண்டுன்ட்டு. சொல்லி இந்த அச்சிருக்க மாட்டேன். உனக்கு எல்லாமே நொட்டு. ஐயோ நான் என்ன பண்ணேன்? ஏன் குமார் டென்ஷன் ஆவரே? கொஞ்ச கம்முனு கடடா. அந்த ஆள் தான். குமாரே இப்ப அந்த ஆளை மட்டும் உங்க அப்பா அவன்கிட்ட பேச விடாம பேக்கப் பண்ணல. உங்க அப்பா எங்களை குடும்பத்தோட பேக்கப் பண்றவாரு. இத நீ என்ன பண்ணுவாங்க நினைச்சனவா? அப்படா. அடே, அன்னைக்கு 3 பேர் என்ன வச்சு குமுறுனான்னு சொன்னேன்ல. அவ யாருன்னு இன்னைக்கு தெரிஞ்சுடுச்சோ. அடி வாங்கினது ஏன்னா அவார்டு வாங்கின மாதிரி பெருமையா அடச்சி வாய முறி. இன்னைக்கு அவதான் அடி வாங்க போறா. அத நான் கண் குளிர பார்த்து ரசிக்க போறேன்டி. ஏன்னா நீங்க பேசுறது ஆமா,
எனக்கு இங்க ஸ்மெல்லே அடிக்கிறது. சொல்ற மட்டும் கொஞ்சம் கேளுடி. இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன். இந்தா குமார வெறி எட்டி பாத்துக்கிற. என் தோப்பனார் வந்துட போறாரு. அவரு மாடோட சிங்கிள்ஸ் போட்டுன்னு போய் அவர் வர வரைக்கும் தான் நமக்கு டைம். ஐயோ, ஆமா. அச்சா ஊன்னு சொல்லி அந்த ஆள் அப்படியே டேங்க்ல அடிக்கிறேன். நீ இறக்கவும் வேணாம் ஏத்தவும் வேணாம். பேசாம நீங்க 2 பேரும் அவர்கிட்ட போய் சாரி சொல்லி சமரசம் ஆயிடுங்க. சாரியா? சாரி எல்லாம் கேட்கவே முடியாது. தப்பெல்லாம் அவர் மேல வச்சுக்கின்னு நான் ஏன் சாரி கேட்கணும்? ஓகே, அக்காவுக்காக ஒரு சாரி கேட்க மாட்டேன். மாட்டேன். ஹலோ, யாரா இருக்கா இல்லையா? ஒரே அமைதியால இருக்கு. ரொம்ப அமைதியா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தரங்கோ, செத்த கதவை திறங்கோ ப்ளீஸ். தரங்கோண்ணா, ஐயா, தரங்கோ. யாரு கதவை தொட்டினே இருக்குது? யாராச்சும் தரங்கோ. ரொம்ப தேங்க்ஸ் மாமி. No mention. உண்மையை சொல்லணும். என் ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொல்லணும். என் ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொல்லணும். இந்த ஆளை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. ஐயோ, இந்த ஆளை நம்ம ஆண்ட அடி வாங்கினவனாச்சே. இந்த வீட்ல என்ன பண்றா? நம்ம வேற கதவு திறந்து விட்டோம். போச்சு. ஐயோ, ஏய், சொன்னா கேளு. எல்லாரும் ஐயர் வேஷம் போட்டு என் ஃப்ரெண்ட ஏமாத்துறேளா? நான் சும்மா விட மாட்டேன். இப்போ உங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன். ஆமா. இந்த வீட்டை மாமியார் வீடா மாத்ததான் இவாள்லாம் இங்க வந்திருக்கா. என் வாழ்க்கை பிரச்சனை மாமா, கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஆமா மாமா, நீங்க யாருன்னு தெரியாம அன்னைக்கு கை விட்டு சீன் ஆயிடுச்சு. இன்னைக்கு குடும்பமா சேர்ந்து உங்களாண்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சாரி மாமா. ஹேய், கேள்றா. என்ன பாம்பான் கேள்றா. மாமா பாவமா மூஞ்சி வச்சுட்டு பாவம் மன்னிப்பு கேட்டா நான் சும்மா விட்டுட்டு வேணா? மதன், என் ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். துரோகம் பண்ண மாட்டேன். துரோகம் பண்ண மாட்டேன். போறேன், போறேன். ஏய் மதன், உன் தோப்பனார் வரார் பாருடா. என்னடா? அவன் ஏன் இந்த பக்கம் ஓடுறான்? அதானே. ஐயோ, இப்படி போனாலும் மெயின் வாசலுக்கு வரலாம். அவரை இரு, உன் தோப்பனார்கிட்ட சொல்றேன். உன் தோப்பனார் அவர் போய் மாட்டாரு. கையில ஒதுட்டு பாரு. இன்னத்துக்கு நீ கோழி மூட்டுறதுக்கு கோல்டு மெடல் வாங்குற மாதிரி இம்மா வேகமா ஓடியாரா? கேள். இந்த பாரு, போட்டு குத்துட்டு நீ வீட்டுக்கு போறதா இருந்தா பணமாதான் போவ. பரவாயில்லையா? இத பாருங்க, இப்படிலாம் மிரட்டுறது தப்பு. அடச்சி, உள்ளார நீ மிரட்டினிய, அது தப்பு இல்ல? வேற லெவல்ல பாயிண்ட்ல ஆடுற. இந்த பாரு, வந்த ரூட்லயே ஓடிடு. இல்லாங்காட்டி பாலமா வெட்டி பாலத்துக்கு அடியில போட்டுருவேன். அத்தை, நீங்க போடுங்க. அவர் ஆத்துக்கு நான் போன் போடுறேன். மதனா, நீ மடா கடங்கறோம். இந்த ஆளு என்னையே சாரி கேட்க வச்சுட்டாமா. இவனெல்லாம் வாயில வெட்டணும். வேணாம், அப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன இப்படியே விட்டா இப்படியே ஆத்துக்கு ஓடி போயிடுறேன். இந்த ஆள் பேசுறதுல எனக்கு நெசம் இருக்கிற மாதிரியே இல்ல. ஒரு போக்குல என் மாமனாட்ட போட்டு குத்துட்டு போயிட்டான்னா எதுக்கும் அனுப்புமா. அத்தை, நம்பி விடுங்கோ, பாத்துக்கலாம். தேங்க்ஸ். இந்த பாரு, என் மருமோ புள்ள சொல்லான்றதுக்காக உன்னை சும்மா விடுறேன். இல்லாங்காட்டி பத்தியா வெட்டி பாலத்துக்கு கீழே போட்டுருவேன். அழுறது நிப்பாட்டு. வரல எடுத்து வாயில வை. இப்படியே ஊடு வரைக்கும் போ. புரிஞ்சுதா? கிளம்பு. வாமா. யாருமா நீ தங்க புள்ளையாமா? ஒரே நிமிஷத்துல அந்த ஆள் எங்களாண்ட மிஸ் ஆகி வெளியே வந்துட்டான். ட்விஸ்ட் அடிக்க போறான்னு நினைச்சு பயன்ட்டேன் நானு. நல்ல வேலை, நீ காப்பாத்திட்டேன். பயம் எல்லாம் உள்ளாரதான் ஆச்சு. சும்மாவா சொன்னாரு ரலதிரம் பழகுன்னு பாரதி? உள்ளார வாடா. ஆமா, அந்த யார் அந்த பாரதி? தெரியும், சும்மா போட்டு சொன்ன. ரலவீரமா? அது ரவுத்திர பழகு. அதான் எங்க அம்மா அப்படி சொல்லுது. அவள்தான் பேபே. இனிமே நீ ஒண்ணும் பயப்படாத. அதான் இருந்தாலும் போயிட்டாரே. வா, நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம். ஓகே. ஜஸ்ட் மிஸ். ஆமா குமாரே,
தொட்டில உழவே மாட்டுது. ஏய் இன்னைக்கு இங்க பிபி ஏறுது. நீ என்னடா கூலா விளையாடிட்டு இருக்க? ஜஸ்ட் மிஸ். அந்த ஆள் மட்டும் என் தோப்பனார்கிட்ட போய் சொல்லியிருந்தா நம்ம லவ் கல்யாணம் எல்லாத்துக்கும் சமாதி கட்டியிருப்பா. நான் என்ன குமார பண்றது? எனக்கு மட்டும் பிரச்சனை பைக் டாக்ஸி புடிச்சு கிளம்பி வருது. நீங்க பேசாம இன்னும் யாரெல்லாம் அடிச்சு தொலைஞ்சிருக்கீங்க எனக்கு லிஸ்ட் போட்டு கொடுங்க. அந்த லிஸ்ட்ல எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவ யாரா இருக்காங்களா நான் பார்த்து சொல்றேன். செம்ம ஐடியா குமாரே. உன் குட்டி மூளை அழகா வேலை செய்தே. இப்படி போட்டனா நோக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அர்ச்சனா. மாமா மதன் மாமா ஏய் விடு விடு. சரி குழு குழுன்னு ஆயிட்டேனே. ஐயோ ஏய் யாரு நீ? அர்ச்சனா அர்ச்சனா. ஏய் இவ யாரு தெரியுமா? என் மாமா பொண்ணு காவியா. இவ வந்து நம்ம ஆத்து கெஸ்டா வந்திருக்கா. பேரு அர்ச்சனா. கரெக்ட் அர்ச்சனா. அதுக்குள்ள மறந்து போச்சா? அம்மா நீ எங்க இங்க? அதுவா நான் என் ஸ்டடீஸ் விஷயமா வந்திருக்கேன் என்ன ஸ்கூல்மா படிக்கிற? No, no, no. I have completed my PG and I'm pursuing my PhD. Okay. என் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் விஷயமா நான் என் மாமா அத்துக்கு வந்திருக்கேன். இவ செம்மவாளு தெரியுமா இவ? வருது. நறுக்கிறேன் எல்லாத்தையும். சரி எதுக்கு மாமா இங்க வெட்டி பேச்சு? வாங்க உங்க ரூம காட்டுங்க. பத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? ரூம் சனியா வந்த உடனே யால தூக்கின்னு ரூமுக்கு போறா. ஏய் குமாரே ஐடிங்க இந்தா வரேன். மாமா மாமி அடடே வாமா காவியா உள்ள வா. நன்னா இருமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்னாரு நன்னாரு. நல்லா இருக்கேலா? நன்னா இருக்கோமா. வாவ் யார் இந்த பட்டு ஏய் ஜிலேபி? பார்க்கலவா? அட 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 அட. பெரியவாளை பார்த்தனே கால விழுற பழக்கம் இந்த காலத்துலயும் நோக்கு மட்டும் தாண்டி இருக்கிறது. ஏண்டி என்ன இருந்தாலும் அவ நம்பாத்து பொண்ணு இல்லையா? ஆமாண்ணா. ஏண்டி அம்மா ஆத்துல தோப்பனார்லாம் சௌக்கியம் தானே? எல்லாம் சௌக்கியம் மாமா. நான் என் ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு 15 நாள் நம்ம ஆத்துல தங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? 15 நாளாண்டா. என்ன கொந்த சிரமம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிண்டு நீ நம்மாத்த குழந்தைல. இங்க யார் யாரையும் எங்க ஆத்துல தங்க வச்சிருக்கேன். நோக்கு நோ அப்ஜெக்ஷன். தாராளமா தங்கிக்கோமா. தேங்க்ஸ் மாமா. ஏய் நடது உட்காந்துக்கோமா. பெரியவாள் முன்னாடி எப்படி ஏங்கோ சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு அதெல்லாம் செத்த சொல்லி கொடுங்க. அப்பதான் போற இடத்துல பொழைச்சுப்பா. கத்து கொடுத்து விடுறேன். ஆமா நேக்கு பசிக்கிறது. எல்லாரும் சாப்பிடலாமோ இல்லையோ? ஆமாண்டி நேக்கும் பசி வயித்த கிள்றது. போய் டிஃபன் எடுத்து போய் சாப்பிடுவோம். ஆமா காவியா வா காவியா. போலாம் வாங்க. சின்ன வயசுல இருந்தே பயங்கர கெட்டிக்காரி. ஏய் இன்னும் பெக்க பெக்கன்னு முழிச்சுட்டு இருக்கேன். என்னடி இது புது சிக்கமாக்குது? வந்ததுல இருந்து இந்த கப்பீஸ் கொஞ்சம் ஓவராதாமா துள்ளுகுது. ஏய் கோல்டு ஃபிஷ் கப்பீஸ்ன்ற. ஏய் பொறம்போக்கே என்ன வேலை பார்த்துனுக்குற? வந்துக்குது ஏன் கணாந்துக்கு அட்டக்கின்னு வாழை சுட்டின்னு. யா பொண்ணு குத்து பொண்ணு எத்தா தப்பானா? டேய் பொறம்போக்கே கழுத்த நச்சு சா வச்சிருவாங்க. ஒரு கணான நடக்கிறதுக்கே நாக்கெல்லாம் தள்ளுனுக்குது. மா உன் பிள்ளைய கவனிச்சு வை. ஏச்சி பண்ணாட வா. மா ஹாஸ்டல்ல கலக்காதுமா. காவியா கஷ்டப்பட போய். மாமி ஆ நான் மதன் மாமா பக்கத்துல உட்காரலாமா? ஏண்டி உன் மாமா பக்கத்துல உட்காரதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேக்குற? உட்காருடி. உட்காருமா. ஆமா ஏச்சி உட்கார்ந்து தொலை. மாமி இது உங்க கைப்பக்கம் இல்லையே. இத்தனை வருஷம் ஆயும் ஒரே வாயில கண்டுபிடிச்சிட்டியே. இன்னைக்கு அவதான் சமைச்சா. நான் தான் இன்னைக்கு சாம்பார் வச்சேன். இது என்ன சாம்பாரா இல்ல கார குழம்பா? இவ்ளோ காரத்தை கொட்டி வச்சிருக்கேன். நான் எல்லாத்தையும் சரியா தானே போட்டேன். போங்க மாமி. ஆசையா உங்க கையால வச்ச சாம்பாரை சாப்பிடலான்னு வந்தேன். இப்படி ஏமாத்திட்டீங்களே. அவ்வளவு காரமாவா இருக்கு? ஏய் மாமா. ஐயோ வேண்டான்னு. தண்ணிய குடிங்க. தண்ணிய குடிடா.
ஏண்டியம்மா காரமா இருந்தா என்ன, கொஞ்சோண்டு நெய் எடுத்து குழைச்சி அடிக்க வேண்டியதானே. காரெல்லாம் ஆமா. தெரியாது, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. மாமா உங்களுக்கு சாப்பிடவே தெரியல, காட்டுங்கோ. முதல்ல இட்லியே இப்படி புட்டுக்கணும். என்னடி பண்றாமா? சாம்பார்ல கொஞ்சம் பிசைஞ்சி இப்படி குழைச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு சட்னி எடுத்துண்டு இதை இப்படி பிசைஞ்சி வாயில் எடுத்து வைக்கணும். ஆமா இந்தங்க மாமா. இந்தா வச்சுக்கோ, துண்ணு தொலை. டேஸ்டா இருக்கு. எப்படி சாப்பிட்டாலும் வயித்துக்குள்ளதானே போக போறது. அதுக்குன்னு இட்லிய வாயில போட்டுண்டு சாம்பார மடமடன்னு குடிச்சிருவேலா? எல்லாத்துக்கும் ஒரு நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சபாஸ்டி குழந்தை, தேங்க்யூ. எத்தனை வருஷம் ஆச்சு, என்னைக்காவது ஊட்டிருக்கியா? சும்மா இருங்க, பசங்களா இருக்காங்க. ஆ, என்னடி கால் பட்டுருது. மதன், என்னதான் முறப்பண்ணா இருந்தாலும் சாப்பிடறச்ச விளையாடப்படாது. நேக்கு எதுவும் தெரியாது. கல்லன். அர்ச்சனா, ஏன் உங்க பொண்ணு சாப்பிடாம போறா? டயட்ல இருக்காளா என்ன? அவ ஸ்லிம்மாக ட்ரை ஓ. பண்ணிட்டு இருக்கா, அதனாலதான். நீ ஏண்டி பாத்துட்டு இருக்க? காவைக்கு இன்னும் 2 இட்லி எடுத்து வை. நீங்க சாப்பிடுங்க மாமா, அவ கிடக்குறா. நெய் ஊத்திக்கோங்க, நான் வேணா ஊட்டுட்டா? என்னாடி உனக்கே டப்பு கொடுப்பா போல இருக்க. மாப்பிள்ளையோட க்ளோஸா இருக்கா. மா காவியா ஒன்றும் மாப்பிள்ளையோட க்ளோஸா இல்ல. மாப்பிள்ளை தான் காவியாவோட கட்டிக்கின்னு ஒராசிக்கின்னு டச்சிங்லே இருக்கு. புறம்போக்கு நாயே, நீ என்னத்தி இப்படி பேசுறன்னு நல்லா புரியுது. உன் காவியத்துல கக்கு சொல்ல போட்டு கரைச்சிரு. இங்க என் கண்ணானம் தான் ஃபர்ஸ்ட். இப்பதானே வந்துக்கிற, 2 நாள் போட்டு. ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? மக்களே, ஒரு பிரச்சனை இப்பதான் கிளம்பி போச்சு, அடுத்த பிரச்சனை பைக்கு புடிச்சு வந்துக்குது. ஒட்ட நறுக்கி அனுப்பணும். அது எப்படி நடக்கணும்னு தெரியணும்னா ஆராத்தி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்றேங்க. நன்றி. உன்னை கக்கு சொல்ல போட்டு கரைகிறண்டி காவியா. நேரமா எழுந்துட்டு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போகணும் தான் நினைச்சார். ஆனா எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருந்தேலா, எங்க கிட்ட கூட சொல்லிக்காம போன் போட்டு சொல்லிட்டு பஸ் பிடிச்சு போயிட்டார். பாவம், ஸ்லீப்பர் கூட கிடைக்கலையா சொன்னார். என்ன இருந்தாலும் ஆத்துல இருக்கவா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போணுமோ இல்லையோ? என்ன பழக்கம் அது? அதானே, ஒரு கேட்டசிக்கா கூட எங்ககிட்ட சொல்லல. அப்புறம் எங்க ஃபேமிலிக்கு என்ன மரியாதை? அதானே. அச்சுச்சோ, பெரியவா நீங்க அப்படி பேசலாமா?